ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான கொத்தவரக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். லைஃப்பில் என்றைக்குமே நீங்கள் இந்த பொரியலை மறக்க மாட்டீங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நீங்கள் இது வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஒரு ஒரு 4-5 ஸ்பூன் ஆஃப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகா சும்மா அப்படியே லைட்டாக எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வறுத்துக்கோங்க. வறுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 பல் பூண்டு கடைசியாக போட்டு சேர்த்து மிக்சியில் வெறும் இது பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு இந்த கொத்தவரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை தண்ணியில் அலசி போட்டுருங்க. கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் லேசாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சுக்கோங்க. தட்டு போட்டு மூடுங்க. அதுவே தானாக இந்த வாட்டர் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த பல்ஸ் மோடில் நம்ம இந்த பவுடர் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணாலே போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதா. அற்புதமான ஒரு இது என்ன சொல்கிறது, கொத்தவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.